each one sentence start பண்றோமா மாதா பண்ணுங்க பாகலம் வர்தலஹ ச உலூகலம் உலூகலத்தோட அந்த உடன் வாட்டர் யூஸ் ஃபார் கிளென்சிங் ரைஸ் அது வந்து புக்லயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து தமிழ்ல உரல் அதான் உரல் வழக்கா தானே அது. ஆமா உரல் அதான் இங்கிலீஷ்ல கொடுத்ததை நான் அப்படியே சொன்னேன். வர்தலஹ வர்தலஹனா கைண்ட் ஆஃப் ட்ரம், நம்ம மிருதகம் மாதிரி. உலூகலம் அண்ட் வர்தலம். கஸ்மின்சித் கிருஹே பஜனோத்சவானந்தரம் रात्रौ वर्दलः कश्चित् उलूकलस्य समीपे स्थापितः. In some house, after the ceremony of the bhajan at night, a drum was placed near a wooden mortar. You can say in English mortar. mortar. Which is used for cleaning rice. You can just say mortar, it's enough. Yeah. என்ன மாதா? Mortar சொன்னா கூட mortar. In some house, after the ceremony of bhajan at night, a drum was placed near a wooden mortar, which is used for cleaning rice. Okay. Kasmin chit grihe. Kasmin adu chittu channa prayogam. In some advari. Grihe गृह अकारांत नपुंसकलिंग गृह शब्द सप्तमी विभक्ति एकवचनम. अப்புறம் भोजन उत्सव अनंतरम இல்ல भजन அதான் சாரி அதான் भजन उत्सव अनंतरम. அந்த भजनोत्सव குணசந்தி வந்திருக்கு அந்த இடத்துல. உற்சவ அனந்தரம் வந்து சர்வ சவர்ண தீர்க்க சந்தி. அதான் भजनोत्सव अनंतरम வந்திருக்காங்க. भजन வந்து भजन शब्द नपुंसकलिंग अதாவது वर्शिपिंग प्रथमा विभक्ति एकवचனம். उत्सव फेस्टिवल और सेरेमनी. அப்புறம் அனந்தரம் வந்து இன்டிக்லைனபிள். இல்ல actually you must not say like that. This is a samasta padam. சொல்லணும்ல சமஸ்த பதமா. It's a samasta padam. Inside samasta pade sandhi nityam. Okay. அப்ப भजनोत्सवानंतरम that is one word. Okay. रात्रौ रात्रि विकारांत स्त्रीलिंग रात्रि शब्द सप्तमी विभक्ति एकवचनम. मर्दलः अकारांत पुल्लिंग मर्दल शब्द प्रथमा विभक्ति एकवचनम. अதாவது கைண்ட் ஆஃப் ட்ரம் சொல்லவே. कश्चित् उलूकस्य उलू कश्चित् अगेन चिच्चना प्रयोगम. उलूकस्य उलूक अकारांत पुल्लिंग उलूक शब्द षष्ठी विभक्ति एकवचनम. समीपे समीपेना नियर. स्थापितः स्थापितः வந்து इत्त प्रत्यय सा धातु गति निवृत्तो द्वादिगणा परस्मैपदी அதாவது நிச்சு பிளஸ் இத்த பிரத்யம் வந்திருக்கு. ஸ்தாபிதः நிச்சு பிளஸ் இத்த பிரத்யம். வேற ஏதாவது சொல்லுவா மாதா இந்த சென்டென்ஸ்ல? இப்போ இந்த விசக்ஷனா கோர்ஸ் யாரெல்லாம் நிறைய பேர் நம்ம கிளாஸ்ல சேர்ந்திருக்காங்க. ஐ திங்க் சௌமியா மேடம், ஐ டோன்ட் நோ வெதர் ஷி டிட் திஸ். கஸ்மின்சித் அப்படிங்கிறது வந்து தட் இஸ் a சந்தி பிரயோகம். ஆமா. கஸ்மின் பிளஸ் சித். ஆமா கஸ்மின் இது ஷகாரம் வருது அந்த இடத்துல. அப்ப எப்படி வருது அது? how does it come? This is what I wanted to tell everyone. I will tell it. You can mute yourself. Yeah. So kasmin chit. Yeah, Parvati madam, can you mute yourself? சொல்லுங்க. எனக்கு சரியா கேட்கல இடல வாய். இப்போ கேக்குது மாதா, சொல்லுங்க மாதா. இல்லமா, you can mute yourself. I said. Okay மாதா, okay. I will explain this. Yeah. Actually, kasmin plus chit. அதாவது there is a sutram. அதாவது there is a sutram because we are learning. நிறைய பேர் நம்ம கிளாஸ்ல வந்து மேடமோட கிளாஸ்ல வர I don't know
யார் வரலைங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஐ see many people coming. அது வந்து எப்படின்னா அது வந்து அப்ரஷான் அப்படின்னு வரும். அது வந்து it will be like I'm minding myself of the sutram. Prashan naschavya prashan na ishucha ibbu ya prashan naschavya prashan. அதாவது எப்படின்னா அது வந்து that sutram says that when nakara is followed by chav chakara இந்த பார்க்கிறேன் if I can share that sutram. அதாவது நஷ்சவ்ய பிரசான் அப்படின்னு விசர்க சந்தியோடு ஒரு சூத்திரம். இப்ப நம்ம இன்னும் அதை பண்ணல in our லகு சித்தாந்த கௌமுதி. அதாவது அப்ரஷான் அப்படின்னா பிரசான்கிற சப்தத்தை விட்டுட்டு நக சவி பரே. ஓகே, அப்ப என்ன ஆயிடுறதுன்னா இப்போ பிரசாந்த் சப்தம் வர்ஜித்வா அந்நிய பதாந்த அகாரப்பரா சம்ஹிதாயாம் சவ்வர்ணக தஸ்மாத் பரஹ ச அம் வர்ணக வித்யதே சேத் நகாரஸ்ய ரு ஆதேசக பவதி. அதாவது இப்போ பிரசாங்கிற சப்தத்தை மட்டும் விட்டுட்டு நகனா என்னது நாவினுடைய நகாரத்தோட ஷஷ்டி விபக்தி இஸ் நக. ஓகே, சோ நம்ம சொல்றோம் இல்லையா, அதோட ஷஷ்டி விபக்தி நகாரத்தோட ஷஷ்டி விபக்தி வந்து இஃப் இட் இஸ் ஃபாலோட் பை சவ், வாட் வில் பி த சவ் பிரத்யயா? என்ன வரும் சவ்வுல என்னெல்லாம் லெட்டர்ஸ் வரும் சொல்லுங்க? பிரத்யால மட்டும்தான் வரும். இவ்வு வந்து இதாயிடும் இல்லையா? மட்டும்தானே வரும். அது அல்ல சவ் பிரத்யாஹாரா. பிரத்யாகாரா இல்லையா? வரும் மமதா. அப்போ காப்பு எடுத்து கரெக்டா, பெரிய காப்பு எடுத்து மகாபிராண கக்காரா எடுத்து அப்புறம் கப் எடுத்து சோ வரும். பார்வதி மேடம், உங்களோட வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா இருக்கு இன்னைக்கு. You have to check your audio. அப்போ சக்காரா சொல்லுங்க. அந்த காப்ப சட்ட சட்டத்தௌ சட்டத்தௌ தான் வரும். அப்போ மகாபிராணா சக்காரா, மகாபிராணா டக்காரா, மகாபிராணா டக்காரா. So and pa are not there. Okay, and here again cha ta ta is there. Appo alpa prana chakara, alpa prana chakara, takara, takara and mahaprana chakara, takara, takara. Correct ah? இந்த 6 அக்ஷரம் தானே இருக்கு சௌ பிரத்யாகாரால. சொல்லி பாருங்க யாராவது. அவ்வளவுதான். Correct. Vakara is an it letter. It letter. So mahaprana cha, mahaprana tha, mahaprana tha. அப்புறம் அல்ப பிராணா cha ta ta. Everybody is okay? யாருக்காவது இதுல டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. Because this you have to understand this sutram to know, because நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். When it comes to kasmin chit, there will be an anuswaram at the top and one shakara also. Okay, so இப்ப என்ன ஆயிடுறது? இப்ப என்ன சூத்திரம் என்ன சொல்றது? நஷ்சவ்ய பிரசான் அப்படின்னா when நக சவி, சவினா என்னது? சௌ பிரத்யா பரே
when naha na is followed by chau pratyaya, and there what will have, that nakara will become ru. அதாவது விசர்கத்துல வந்து என்ன ஆகும்னா the sakara will become ru. இங்க வந்து the nakara will become ru. naha nahanu சொல்றாரு, naha ஷஷ்டி விபக்தி, that visarga will be ru. ரூனா என்னன்னா சகாரா, and visargam will become sakara, sakara will become ru. ஓகே, இப்போ என்ன ஆயிடுறது? So when you are doing this, and இன்னொன்னு சொல்றா, when it is again followed by ampare, that is an anuvritti of this sutra. Okay, so chavu இருக்கணும், the chavu pratyahara should be followed by pratyahara. What are the letters that come in pratyahara? itla பார்த்தா என்ன பிரத்யாகாரா? இல்லன்னா ஐவன் லிருக்கு ஏவோம் ஹை அவுட் ஹை அவரட் லன்னு ஏவோ ஜபஞானம் ஞமஞானம் வரைக்கும் வரும். ஞமஞானம் வரைக்கும் ஞமகணனம் ஜமகணனம். அது இப்போ வந்து இதனால நான் அப்பிரத்யாரம் சொல்லல, நீங்க அது ஜமகணனாவோட முடிச்சிருக்கா? Yeah, so nothing. When the ru is submitted for nakara of a word, okay, only without prashan. Prashangra shabdam. Prashan is also ending in nakara. So enna aidrudhu? It is substituted like that. When chav letter is followed by letter. So the pare அப்படிங்கிறது அம்முக்கு அப்புறமா அம்மு வந்ததுன்னா என்ன ஆயிடுறதுன்னா, இந்த இடத்துல the nakara will change to ru. ரூவா வந்ததுன்னா திருப்பியும் அது சக்காராமா மாறிடும். ஓகே, so you have to see that. so அதனாலதான் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுறது, this nakara here will become an நம்ம விசர்க்கம் போடுறோம், அந்த நக்காராவோட அனுஸ்வாரம் போடுறோம் அதுக்கு பதிலா. Okay, we put an anuswaram there, makara. We put an anuswaram with anunasikat paro anuswaraha. அப்படின்னு சொன்னதுனால we put an anuswaram on the top. அப்புறமா வந்து என்ன பண்ணுறதுன்னா, அந்த அனுஸ்வாரமும் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து whatever comes, we have to do that sutram also. So when we do that sutram, so when you do that, then the chit is there. So when with nakara and chakara, what will happen? The chit already, chakara is there. This is a ta na. இப்போ ஸ்தோஹோ ஸ்டுனாஸ்டு படி, அந்த சூத்திரம் படி என்ன ஆயிடும், that nakara will also become chi chakara follow பண்ணதுன்னா it will take a sakara. When sakara comes there, that sakara will be changed to shakara. நல்லா பாத்துக்கோங்க, திரும்பவும் நான் சொல்றேன். I will explain it again to you. Tasmin plus chit. இதுல வந்து the sutram is நஷ்சவ்ய பிரசான். அப்படின்னா நஹ நாவோடு ஷஷ்டி விபக்தி. when it is followed by chau pratyahara, again followed by an pratyahara. okay, so அம்மு பரே என்ன ஆயிடுறது, ரூ வந்துரும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்றான். இப்ப நம்மளுக்கு என்ன வருது, that is again an anuswara will come, and again the stohoshchuna chupadi, that chakara also will come. Sakara, yes, that ru will become sakara. so kasmin chit, இதுல வந்து the அனுஸ்வாரமும் நம்ம போடணும், and தா வர்க்கத்துல இருக்கிற நக்காரா வந்ததுனால அந்த தா வர்க்கம் will become ஷா வரும். ஓகே, so ஷ chit, so kasmin chit அப்படின்னு வரும். ஓகே, I will write and show you when we are doing Laghu Siddhanta Kaumudi. Now I don't want to write it. I just wanted to tell you that
பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி இட் இஸ் பிகமிங் அனுஸ்வாரம். இப்போதைக்கு நம்ம சூத்திரம் பண்ணும் பொழுது இல்ல லகு சித்தாந்த கௌமுதியில விசர்க சந்தி பண்ணும் பொழுது உங்களுக்கு ரூ எப்படி வருது அது எப்படி வருதுன்னு நம்ம அவ்வளவு டீப்பா அந்த டைட்டில தான் நம்ம சூத்திரம் வழியா போகும்போது தான் போக முடியும். இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது நகாரத்துக்கு அப்புறமா அது வந்து கஸ்மின் அப்படிங்கும்போது தேர் சகாரா பிகம்ஸ் sakara comes there, and there one anuswaram also is there, anuswaram, then the sakara becomes shakara according to the sandhi stoho stu. So kasmin chit அப்படினு ஆயிடும். ஓகே, அப்ப சுத்த சந்தி வந்துடுறது சித்துல. ஆமா மேடம், ஆமா மேடம். இப்ப நீங்க ஆக்சுவலா சிச்சன பிரயோகம் நடத்தும் போது இந்த இடத்த அப்புறம் பின்னாடி சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க, இப்ப சொல்லியிருக்கீங்க. இப்ப வந்து நான் என்ன சொல்றேன் சார், இது வந்து நம்ம இப்போதைக்கு இப்படி புரிஞ்சுக்குவோம். பட் when we do விசர்க சந்தி, இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 சூத்திரம் இருக்கு விசர்க சந்தியில. சரி சரி, அந்த சூத்திரம் நம்ம புரிஞ்சுட்டாதான் இதை நம்ம ஈஸியா எப்படி நம்ம இப்போ பிரகிருதி பாவா வந்தாச்சு லகு சித்தாந்த கௌமுதியில. அப்புறமா we'll do ஹல் சந்தி. ஹல் சந்தி நம்ம ஆல்ரெடி ஒன்ஸ் பார்த்துட்டோம். So we'll go faster. அப்புறம் விசர்க சந்தி பண்ணும்பொழுது ஹல் சந்தியில அத்தனை சூத்திரம் கிடையாது. அச்சந்தி only has got a lot of sutrams in லகு சித்தாந்த கௌமுதி. So ஹல் சந்தி பண்ணிட்டு நம்ம விசர்க சந்தி பண்ணும்பொழுது there are இந்த சூத்திரத்துக்கு முன்னாடியே ஒரு 5-6 சூத்திரம் வரும். ஸோ அத ரூல் எப்படி வருது அதுலேன்னு ஆரம்பிச்சு அது எப்படி அனுஸ்வாரமா அந்த இடத்துல வந்தது எல்லாமே வந்து வரும் சார். ஓகே, தேங்க்யூ மேடம். இதுல கமிங் டு த மீனிங் மேடம், கஸ்மின் சித்து, இப்போ சப்தமி மாதிரி ஒரு வீட்டில் அப்படிதானே இது அர்த்தம்? ஏதோ ஒரு வீட்ல, சம் ஹவுஸ், ஒரு வீட்ல. ஓகே 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 ஓகே, அதெல்லாம் கிளியரா கேட்கல, அதுக்காக வேற உள்ள. தேங்க்யூ. இல்ல அவங்களோட வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா இருக்கு. உமா மகேஸ்வரி மேடம், நீங்க அடுத்த சென்டென்ஸ் பண்ணுங்க. பண்றேன் மேடம். மித்ரம் மந்திகே குத்திக மித்ரம் மந்திகே திருஷ்டுவா மர்த்தலக குஷலம் பிரிச்சஸ்தேன சக சம்பாஷதே. இத நான் மீனிங் எப்படி எழுதிருக்கேன்னு சொன்னா, அந்த மித்திரத்தை பக்கத்துல பார்த்துட்டு மர்த்தலம் இல்ல இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த ரைட்டர் வந்து ரொம்ப வித்தியாசமான இது பண்ண. இந்த இடத்துலயும் அனுஸ்வாரமும் வந்திருக்கு, சகாரமும் வந்திருக்கு. அதுதான் புரியல மேடம். பிரிச்சம் அப்ப பிரிச்சன்னு போடணும் அந்த இடத்துல. பிரிச்சக அந்த சகாரத்துக்கு என்ன நினைச்சுட்டேன், பிரிச்சக தேனன் கூட வரமாட்டேங்குது. ஆமா ஆமா, அது வந்து சகார், அது வந்து உங்களுக்கு அனுஸ்வாரம் இருக்கு இல்லையா, அந்த அனுஸ்வாரத்தோட இடத்துல நீங்க இந்த இடத்துல நக்காரா போடணும். அப்ப புதுசா இருக்கு. அப்போ வந்து பிரிச்சன்ங்கிறது உங்களுக்கு இந்த சத்ரு சாணச் மாதிரி வந்துடும். அதுதான் மண்டே உடச்சுன்னு கண்டுபிடிக்க தெரியல, அதனால கேட்கலாம் போட்டுட்டேன். இன்ட்ரெஸ்டிங் ஏரியா மேடம். பட் அது எப்படி மேடம் நம்ம வந்து எப்படி இந்த மாதிரி நீங்க வந்து அததான் நான் சொல்றேனே, இப்ப சூத்திரம் புரிஞ்சாதான் இது வந்து நம்ம வந்து அனுஸ்வாரம் ஒரு மோனுஸ்வாரக அப்படின்னு ஒரு சூத்திரம் படிச்சோம். மோனுஸ்வாரக அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம வந்து பதாந்தே, ஓகே, பதாந்தே இது இருந்தது, பதத்தோடு எண்டுல வந்து நம்மளுக்கு இது என்ன சொல்றது மக்காரம் இருந்ததுன்னா அது அனுஸ்வாரமா மாறும். ஓகே, இருங்க நான் முடிச்சுக்கிறேன். இப்ப அதுக்கு கரஸ்பாண்டிங்கா அடுத்த சூத்திரம் வந்துடுறது. எப்படி வருது? இது வந்து மோனுஸ்வாரக வந்து பதாந்த மகாரஸ்ய அனுஸ்வாரம் பவதி. அது அடுத்த சூத்திரமே அதுக்கு என்ன வரும்னா நஷ்ட அப்பதாந்தஸ்ய ஜலி பரே. இப்ப நான் வந்ததுன்னா நாக்கும் நாவுக்கும் அப்படின்னு நஷ்ட ஆல்சோ நகாரக. ஆனா நகாரம் எங்க இருக்கணும்? ஆபதாந்தஸ்ய, பதத்துல இருக்கக்கூடாது. வாட் இஸ் பதம்? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், சுப்திங்கந்தம் தான் பதம். இப்ப இங்க வந்து நகாரம் வந்து அப்பதாந்தமா இருந்ததுன்னா அதுக்கு பின்னாடி ஃபாலோடு பை ஜல் பிரத்யாகாரா.
அதுக்குதான் அந்த சூத்திரம் வந்து நஷ்ட அப்பதாந்தஸ்ய ஜலி. ஓகே, நஷ்ட அப்பதாந்தஸ்ய, அதான் நஷ்டாபதாந்தஸ்ய ஜலி பரே. என்ன ஆயிடுறது? மகான அப்பதாந்தஸ்ய மகா நக ஜலி அனுஸ்வார. அப்போ மாவோ நாவோ ஜலி ஜல் பிரத்யாகாரால என்னெல்லாம் லெட்டர்ஸ் இருக்கும்? உமா மகேஸ்வரி மேடம் நீங்களே சொல்லுங்க. தெரியல மேடம் இந்த சூத்திரம் இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே அம்மா ஜல் பிரத்யாகாரமா நம்ம மாயேஸ்வர சூத்திரம் நீ ஆமா அது கரெக்ட் கரெக்ட். இப்ப சட்டுன்னு சொல்ல தெரியல மேடம், சாரி. ஜல் சொல்லுங்க, வேற யாராவது சொல்லுங்க. ஜல் பிரத்யாகாரம் என்னெல்லாம் லெட்டர்ஸ்? அந்த புக் எடுத்தா உடனே சொல்லிடுவேன், மனப்பாடமா சொல்ல தெரியல மேடம். ஓகே, நான் சொல்லிட்டேன் மேடம். ராஜேஸ்வரி மேடம் சொல்லுங்க. ஜபகடதஸ் கபசடத சடதௌ கபை ஷஷசர் ஹல். அப்போ நாலாவது வர்க்கம், மூணாவது வர்க்கம், ரெண்டாவது வர்க்கம், முதலாவது வர்க்கம். ஆமா. அப்புறம் ஊஷ்மானக ஆல்சோ. they are all ஜல் பிரத்யாகார. உமா மகேஸ்வரி மேடம் இப்போ ஒப்பிக்க வருது மேடம், இப்ப கண்டுபிடிச்சேன், அப்படி சொல்ல தெரியும். சோ இந்த பதசிய அந்தேயா இருக்கக்கூடாது. மூணு ஸ்வாரகா இஸ் பதசிய அந்தே. இது வந்து அப்பதாந்தமா இருந்து நான் இருந்ததுன்னா, பின்னாடி ஃபாலோடு பை ஜல்லா இருந்ததுன்னா, இட் வில் டேக் அன் அனுஸ்வாரா. தட் இஸ் த சூத்திரம். இப்ப இவ என்ன எழுதியிருக்கான்? இது எப்படி படிக்கிறது மேடம்? அப்ப பிரிச்சன் ஸ்தேன அப்படின்னு போட்டிருக்கான். இப்போ அந்த இடத்துல வந்து பிரிச்சன், ஓகே, பிரிச்சன் தேன. அப்ப அந்த சாக்கு என்ன அர்த்தம்? பிரிச்சன் வந்துட்டு அந்த சகாரத்துக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்க முடியும்? அந்த சகாரமே சொல்லி ஜாயினிங்மா சொல்லி. அப்ப இப்போ இந்த மேல வந்து அந்த இம்மு இல்லைன்னா குஷலம் பிரிச்சக தேனன்னு எடுத்துக்கலாம், விசர்கசிய சகாரம்னு சொல்லலாம். ஆமா, அது வந்து இங்க வந்து அது அனுஸ்வாரம் வருது அப்படின்னு தான் எடுத்துக்கணும், வேற வழி கிடையாது. ஓகே, அப்போ அங்க அதுக்கு அதை ஒண்ணு நம்ம இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிரிச்சன் தேனன்னு சொல்லிட்டா போறோம் அப்படி. ஆமா, பிரிச்சன் தேன. ஓகே. இது பரசவர்ண சந்தி இல்லையா மேடம்? அது அப்படியே அதனுடைய சூத்திரம் தான் அது. சொல்லுங்க. சந்தி வந்து பரசவர்ண சந்தி தானே மேடம்? இது அப்படி அதே சூத்திரம் தானே? யயி பரேயா? ஆமா, ஜெயி பரே. அனுஸ்வாரஸ்ய யயி பரே. ஆமா, கரெக்ட்டா? ஆமா, அனுஸ்வாரஸ்ய ஜெயி பரே, அவ்வளவுதான். அதேதான். சரி சார், அனுஸ்வாரஸ்ய யயி பரே என்ன வரும்? அந்த இடத்துல வந்து அனுஸ்வாரத்துல பஞ்சம வர்ணம் வருவதுல அந்த முதல்ல உள்ள அந்த வர்க்கீய வஞ்சனத்தினுடைய பஞ்சம வர்ணம். ஓகே, அனுஸ்வாரஸ்ய யயி பரே. ஓகே, ஆனா சகாரா வருது இல்லையா இவங்க கேக்குற மாதிரி? சகாரா வந்து நீங்க ரெண்டு இதுவும் அதுக்கப்புறம் மேலனத்தினால அந்த இடத்துலதான் நம்ம திருப்பி இப்ப சொன்னோம்ல சார், நஷ்டா பிரசாந்த், அந்த மேலனத்துல அந்த சூத்திரம் தான் வருது. ஆனா அந்த ரூவோட விசர்க்கம் வந்து விசர்கசிய சகார. அதான் நான் சொன்னேன், விசர்க சந்தியோட சூத்திரம் படிக்காம இது ரொம்ப கஷ்டம். ஆமா, இப்போதைக்கு நீங்க படிச்சது இல்ல. ஆமா ஆமா, பிரிச்சன் தேனன்னு எடுத்துக்கோங்கம்மா. ஓகே, மித்ரம் அந்திகே திருஷ்டுவா மர்தலக குஷலம் பிரிச்சன் தேன சக சம்பாஷதே. அத ஃப்ரெண்ட பக்கத்துல பார்த்துட்டு அந்த மிருத்தன் அவன்கிட்ட குசலத்தை விசாரிச்சுட்டு சம்பாஷணம் பண்றது அப்படின்னு மீனிங் எடுத்துருக்கேன் சொன்ன அப்புறம். இப்போ இந்த மித்ரம் அந்திகே வந்து மித்ரம் அந்திகேனா கூட அது சந்தி இல்ல, அதனால சப்தமா எடுத்துட்டு மித்ரம் அந்திக சப்தம் அகாராந்த புள்ளிங்க சப்தமி விபக்தி ஏகவச்சனம் எடுத்துருக்கேன். இல்ல மித்ரம்ங்கிறது வேற. அப்படியே நான் பிரிச்சு பார்த்தேன் மேடம். என்ன டவுட்மா உங்களுக்கு? டவுட் ஒண்ணு இல்ல, நான் ஃபர்ஸ்ட் மித்ரம். விஜயலட்சுமி மேடம் கை ரைஸ் எனக்கு இப்ப நீங்க சொன்ன பிரிச்சன் தேனன்னு சொன்னேன், அது எப்படி ரூபானி எழுதுறது? அதாமா பிரிச்சன் தேனன்னு எழுதுங்க சொல்றேனே.
அது எழுதலாம். அதுக்கு ரூபான்னு எழுதுவோமோ, என்ன அகாராந்தக புல்லிங்கக அது மாதிரி அது மாதிரி எப்படி எழுதுறது? பிருச்ச சப்தம்மா, அதுக்கு சத்ருமா. சத்ரு பிருச்ச பிளஸ் ஷத, அது சத்ரு. தேன வந்திருக்கே, அதுக்கு தனியா எழுதணுமா? ஆமாமா. பிருச்சு தாத்து, பிரச்சு தாத்து பிளஸ் சத்ரு. That will become பிருச்சத் சப்தம். சரி. அதுல பிரதமா விபக்தி ஏகவச்சனம் தான் பிருச்சன். சரி. ஓகே. அப்புறம் திருப்பி தேனக்கு தனியா எழுதணுமா? ஆமா, தேன. ஓ, தேன தகாராந்தக தத்சப்தக தேன வந்து திருதியா விபக்தி. கரெக்டாமா? ஓகே சார். ஓகே மேடம், தேங்க் யூ. குஷலம் குஷலம் குஷலத்தை கேட்டுக்கொண்டே அப்படி. குஷலம் இஸ் द्वितीया विभक्ति only. Okay, because mardalaha is the karta here. Okay, சொல்லுங்க மேடம். நான் மித்ரம் அந்திகே ரெண்டு பிரிச்சு எழுதினேன். ஃபர்ஸ்ட் மித்ர சப்தம், அந்த மித்ர சப்தத்தோட நபுஸ்லிங்கம் பிரதமா விபக்தி மித்ரம் அப்படி எழுதி அந்திகேயும் பிரிச்சு எழுதினேன். ஆனா பிரிச்சுதாமா எழுதணும் நீங்க. அதான் ரெண்டு எழுதிட்டேன். அப்புறம் நான் இல்ல பிரிக்க கூடாதோன்னு ரெண்டு எழுதிட்டேன். இப்ப அப்படியே it is not a சமஸ்த பதம். ஓகே. ஓகே. அப்போ மித்ரம் மித்ர சப்தத்தோட மித்ரா நான் வந்து இங்க இதுவாதான் எழுதிருக்கேன். சொல்லிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம் எழுதிருக்கேன். பிரதமா எங்கேருந்து வரும்? ஓ இல்லம்மா, மித்ரம் நபும்சலிங்கம்னு எடுத்துட்டேன் நான். அப்படி எடுத்தேன். கரெக்ட் தான்மா, நபும்சகம் தான். மித்திரத்தை அப்ப திவ்யா விபக்தி ஃப்ரெண்டை பார்த்து கொண்டே. ஃப்ரெண்டை அப்ப திவ்யா விபக்தி ஏகவச்சனம். ஏன்னா மர்தலக தான் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஆமா, அர்த்தலக ஃப்ரெண்ட பார்த்துட்டே தான் கேக்குறது. ஆமா, அதனால. அப்புறம் அந்திகே. அந்திகே கூட எனக்கு அதுல எப்படி பிரத்யேகம் பண்ணுமா தெரியல. இல்ல அது ஒண்ணும் இல்ல, அது தட் இஸ் an indeclinable. அவ்வியம் போட்டுட்டாங்க. அந்திகே. திருஷ்டுவா, அது திருஷ்டாதோட லப்ய பிரத்யேகம். திருஷ்டுவா என்ன பிரயோகம்? லப்ரத்யேகனே. இல்ல மேடம், இருங்க நான் ஒரே எழுதிக்கிறேன். உபசர்க்கமா இருந்தாதான் இல்ல திருஷ்டாதுவோட துவா பிரத்யேகம் மேடம் எழுதிருக்கேன். கரெக்டா தான் எழுதிருக்கேன். டென்ஷன் ஆகுது. திருஷ்டாத்துவோட துவா பிரத்யேகம் திருஷ்டுவா அவ்வியம். நான் சொல்லிருக்கேன் இந்த கிளாஸ் வந்து ஒரு டிஸ்கஷன் கிளாஸா நினைச்சேன். இல்ல மேடம், இங்க பாருங்க, அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல ஒரே everybody is doing together, அவ்வளவுதான் நம்ம. ஓகே. இல்ல மேடம், ஒரே ஒரு நிமிஷம். நான் ரொம்ப ஆசையா எல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஜல்லு சொல்லணும்னா அப்ப தெரியாம போனாலும் டென்ஷன் ஆயிடுது. அவ்வளவுதான். அந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சதை ட்ரை பண்ணிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் பண்ணிருக்கேன். இத அதை எழுதும் போது சொல்லும் போது டென்ஷன் ஆகுது. அவ்வளவுதான். திருஷ்டாத்தோட துவா பிரத்யேகம் திருஷ்டுவா அவ்வியம் எழுதிருக்கேன். மர்தலக அகாராந்த புல்லிங்க மர்தல சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். குஷலம். குஷலம் வந்து அதுவும் அகாராந்த நபும்சலிங்க குஷல சப்தம் தான் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இப்ப நீங்க சொன்ன அப்புறம் பிரிச்சன் எழுதிருக்கேன். பிரிச்சு தாத்தோட சத்ரு. குஷலம் வந்து தித்யாதாமா. தித்யாவா? அது குஷலத்தை அப்படின்னு எடுத்துக்கணுமா? ஆமா. ஓகே. ஓகே மேடம், அதே எடுத்து. இப்போ பிரிச்சன் வந்து பிரிச்சு தாத்தோட அது வந்து சத்ரு சப்தம். சப்தம் வந்து பிரிச்சத். பிரிச்சத்து எடுத்துக்கணுமா? ஓகே. பிரிச்சு. ஓகே. நான் இப்பதான் தெரிஞ்சுட்டு இருக்கேன், அது தெரியவே இல்லையே. ஓகே, அதே எழுதிருக்கேன். தேன வந்து தகாராந்த தத் சப்தத்தோட திவ்யா விபக்தி ஏகவச்சனம். தேன சக சக அவ்வியம். சம்பாஷத்தை அது சம் உபசர்க்கம் பாஷ் தாது. அங்கதான் மேடம் எனக்கு ஒரு டவுட் வந்து சம்பாஷத்தை அப்படின்னு போட்டா இது ஆத்மநேபதி தானே எடுத்துக்கிறதா? ஆமா, இது எல்லாமே பாஷ் தாத்துவே ஆத்மநேபதி தாத்து. ஓகே. 1AS அதெல்லாம் கண்டுபிடிச்சு எழுதினேன். அப்ப ஏ வந்தாலே ஆத்மநேபதி தானே அர்த்தம். சம்பாஷ லட்லகாரம் பிரதம புருஷ ஏகவச்சனம். அவ்வளவுதான். அதே அப்புறம் அடுத்ததும் பண்றேன் மேடம். என்ன தப்பு? முதல்ல இதுக்கு மீனிங் கரெக்ட்டா சொல்லுங்க. இதுக்கு வந்து அந்த தன்னுடைய ஃப்ரெண்ட பக்கத்துல பார்த்துட்டு அந்த மர்தலம் குசலத்தை விசாரித்து கொண்டே அதனுடன் சம்பாஷணை செய்தது. சம்பாஷணை செய்து கொண்டு இருக்கிறது. பிரசன்ட் டென்ஸ், வர்த்தமான காலம். சம்பாஷத்தை. ஆஃப்டர் சீயிங் ஹிஸ் ஃப்ரெண்ட் நியர்பை குசலத்தை கேட்டுன்னு பேச ஆரம்பிக்கிறது. கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றது. அடுத்த மர்தல சொல்றது இப்போ. சகே அப்படி குஷலம் பவதஹ அஸ்மின் தேசே கா வார்த்தா. இப்போ மர்தலம் சொல்றது. சகேன்னு சகி
சகி சப்தத்தோட ஈகாராந்த சகி சப்தத்தோட சம்போதன பிரதமா மரத்துல சொல்றது. நான் இதை இப்படி எடுத்துட்டேன். பவத்தக குஷலம் அப்பி அப்பி பவத்தக குஷலம் வா, அந்த வா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி சௌக்கியமா அப்படின்னு கேக்குறத நான் கரெக்டா வா அது கேக்குறது. நீங்க சௌக்கியமா இருக்கேளா, பவத்தக குஷலம் வா அஸ்மின் தேசே கா வார்த்தா. உங்களுடைய அந்த தேசன இந்த இடத்துல எப்படி எடுத்துட்டா என்ன விஷயம், அங்க என்ன விஷயம் அப்படின்னு கேக்குற மாதிரி விஷயம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன, இந்த இடத்துல என்ன விஷயம், என்ன நியூஸ், வார்த்தானா நியூஸ் எடுத்துட்டேன். கரெக்ட், என்ன நியூஸ் எடுத்துட்டேன். அப்புறம் வந்து மர்த்தலா தான் அப்பி அவ்வியம். குஷலம் நீங்க சொன்ன மாதிரி குஷல சப்தம். ஆனா இந்த இடத்துல குஷலம் பிரதமா விபக்தி தான் வரும்னு நினைக்கிறேன், தப்பா தெரியல. பவத்தக வந்து அந்த பவத் சப்தத்தோட இது குஷல சப்தத்தோட பிரதமா விபக்தி ஏக வச்சனம் பவத்தக. அஸ்வின் தேசே கா வார்த்தான்னு எடுத்தனா அந்த அஸ்வின் வந்து அதுவும் வந்து இதுதானே, அது அந்த சப்தம் வந்து டக்குன்னு வர மாட்டேங்குது. இது மாதிரி சின்ன சின்ன டென்ஷன் ஆயிடுறது, அவ்வளவுதான். தகாராந்த் வரும் அஸ்வின், அது எந்த இடத்துல வரும், அஸ்மத் சப்தம் இல்ல இல்ல, அது வந்து இதம் சப்தம். இதம் சப்தம் விஸ்வ இதம் சப்தமா, இதம் சப்தம் அது மாதிரிதான் சின்ன இது. இதம் சப்தத்துல சப்தமி விபக்தி மகாராந்த புல்லிங்கல இதம் சப்தத்துல சப்தமி விபக்தி ஏகவச்சனம் அஸ்மின். தேசே தேஷ சப்தம் அதகாராந்த புல்லிங்க தேஷ் சப்தம் சப்தமி விபக்தி ஏகவச்சனம் சப்தம் தேஷ 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 தேஷ. கா காங்கிறது வாட், வாட் வந்து அது வந்து அந்த அதுக்கு என்ன நான் அவ்வியம் எழுதிருக்கேன், அது ரைட்டா தெரியல. காக்கு என்ன போடுறதுன்னு தெரியலையே. கா இது மாமி இது கிம் சப்தமா இருக்கும். ஆமா, கிம் சப்தம், கிம் சப்தத்தோட பிரதமா விபக்தி ஆகாராந்த ஸ்ரீலிங்கம் வருமோ, மகாராந்த ஸ்ரீலிங்கம் கா சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். வார்த்தா, வார்த்தாக்கும் நான் ஸ்ரீலிங்கம் தான் போட்டிருக்கேன். ஆகாராந்த ஸ்ரீலிங்கம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் நியூஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, இருங்க ஒரு நிமிஷம். இந்த பார்வதி ஹரிஹரன் மேடம் என்ன டவுட் இருக்கு மாட்டா? மித்ரம் அந்திகேல நீங்க அந்திகே சப்தம் வந்து இது சொன்னேன் இல்லையா, அப்பியம்னு. பட் மத்த அந்திக சப்தம்னு இருக்கு இல்லையா, அந்திகானா பக்கத்துல நியர்பை அப்படி இல்லையா, அது அந்திக நபும்சகலிங்க சப்தமா அந்திகே சப்தமி விபக்தி எழுதியிருக்கேன் மத்தா நானு. எனக்கு நான் வந்து கோஷால பார்த்த வரைக்கும் நிறைய எனக்கு வந்து நியர்பை அப்படிங்கிறது வந்து எனக்கு இதாதான் இன்டிக்ளைனபிளா தான் எனக்கு கிடைச்சது. ஓகே, இல்ல கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து மாத்தா. அந்திகா அப்படிங்கிற சப்தம் தான் இருக்கு. இல்ல அது வந்து ஸ்ரீலிங்க சப்தத்துல த்விவச்சனமா போயிடுறது அந்திகேன்னு. அந்திகாங்கிற சப்தம் தான் இருக்கு, அதனால அது அவ்வியமா தான் கோஷால அந்திகே அப்படின்னு சொல்லி அவ்வியமா தான் இன்டிக்ளைனபிள் தான். கோஷால தான் நான் பார்த்தேன். இட்ஸ் இன்டிக்ளைனபிள் தான் நான் இன்டிக்ளைனபிள் தான் வந்திருக்கு, அப்படிதான் வந்திருக்கு. ஏன்னா ஸ்ரீலிங்கமா போனா மாத்தா அதுல வந்து த்விவச்சனம் பிரதமால அந்திகே அதான் அர்த்தம், வேற எதுவும் வராது. அந்திகாங்கிறது நபும்சகலிங்கமா இருந்ததுன்னா நம்ம எடுத்துட்டு இருக்கலாம், சப்தமியா எடுத்துட்டு இருக்கலாம். அதுல இல்லையா, நபும்சலிங்கத்துல இல்ல, அது அந்திகா ஸ்ரீலிங்கம் மட்டும்தான் இருக்கு. இல்ல நான் வந்து மத்தா மித்ரம் அந்திகேங்கும் போது அது நபும்சகலிங்கமா தான் இருக்கும். அந்திகேங்கிறது வந்து சப்தமி விபக்தில அருகில். இட் இஸ் நாட் a விசேஷணம், அண்டர்ஸ்டாண்ட். இட் இஸ் a சயோகா தான் அங்க. மித்ரம் அந்திகே இஸ் only சயோகா அங்க. இட் இஸ் சயோகா தான், there is no கந்தி. இட் இஸ் நாட் a விசேஷணம். இது விசேஷணமா இருந்தாதான் நம்ம எடுத்துக்க முடியும். அண்ட் நீங்க நியர்பை அப்படின்னு சொல்லும் போதே நியாயமா பார்த்தானா நியர்பை அப்படின்னு சொன்னா எல்லாமே மோஸ்ட்லி அவ்வியமா தான வருது மாட்டா. பொசிஷன் எல்லாமே ப்ரொபோசிஷன்ஸ் நிறைய நம்மளுக்கு அவ்வியம். I wanted to clarify this. மீனிங்ல பாக்கும்போது நிறைய இடத்துல நியூட்டர் ஜெண்டர் போட்டுருக்கு, within the presence of, close by, remaining near, proximity. இல்ல பட் நியூட்டர் ஜெண்டர் வராது இங்க. ஓகே மதா, here it is indeclinable தான். நான் வந்து நிறைய அதனால எனக்கு இந்த சமீபே அந்திகே இதெல்லாம் வந்து they are all the same meaning, பர்யாய பதம் தான்.
இந்த சமீப சப்தம் வந்து உங்களுக்கு நிறைய இதாவும் வரும், அட்வர்பாவும் வரும் அண்ட் அட்ஜெக்டிவாவும் கூட வரும். சில சமயம் அது விபக்தியோடையும் வரும், சில சமயம் இன்டிக்ளைனபிளாவும் வரும். அதே இது வந்து I saw in the Kosha only and wrote. Okay. ஓகே ஓகே மேம். பிகாஸ் எனக்கு வந்து அந்திகாங்கிறதுக்கு அந்திகேன்னா அது திவச்சனமா வருது. அப்ப வந்து எனக்கு அது சந்தேகம், என்ன நியூட்ரல் ஜெண்டர் எடுத்துட்டு நான் சப்த விபக்தியா தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சுட்டேன். பட் பார்த்தேன், ஆனா பாத்துருக்கேன். பட் ஆனா ஸ்திரீலிங்கமா தான் வருது, அது அந்திகா தான். சரி. I also got confused finally. அப்புறம் கோஷா வச்சிருந்தா அது அத்தியாயம் தான் முடியும். சரி. Okay. Anybody else wants to say anything? போலாமா மேல? Yeah. Okay, ma. You can mute Uma mention. Okay. மேடம் நீங்க அந்த கோஷா சொல்லல, நீங்க ஒரு டிக்ஷனரி சொன்னல, அத சொல்றீங்களா? கோஷாங்கிறது நான் வந்து அஷ்டாத்தியாயில தான் பாப்பேன். அதுல பாக்க இல்ல, நீங்க ஒரு சொல்லி ஒரு பெரிய டிக்ஷனரி வாங்கினோமே, அதுவான்னு கேக்குறேன். அதுலயும் பாருங்க, நீங்க அது தூக்கி எடுக்கதான் பெரிய வெயிட்டா இருக்கு, பட் ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அதான் கேட்டு அஷ்டாத்தியாயிலே பாக்கலாமா? ஓகே மேடம், தேங்க்யூ. Next, who is ready to do? நான் பண்ணிருக்கேன். நான் பண்ணிருக்கேன் ஜி, சொல்லுங்க. நான் பண்றேன் மச்சான். ஓகே Okay. Raja sir, you want to do? Raja sir. இல்ல, சீதாராமன் பேசினேன், யாரோ பண்றேன் நாங்க, அவங்க பண்ணிட்டோம்னா அப்புறம் வேணா பண்றோம். Okay. இல்ல நான் பண்ணிருக்கேன். நான் பண்ணவா ஜி? பண்ணுங்க. ஓகே. உலூகலம் மித்ர அஸ்மின் தேசே மாம் விகாய சர்வே அபி குஷலின ஏவ அகம் பரம் மந்தபாக்கியம். உல்லுகம் சொல்றது மர்தலம் கேட்கறதுக்கு மித்ரங்கிறது மித்ர சப்தத்தோட சம்போதன பிரதமா. இது மீனிங் வந்து நண்பனே, நம்மளுடைய இதுல தேசத்துல என்னை தவிர மத்த எல்லோருமே நன்றாக இருக்கிறார்கள், நான் மட்டும் பாக்கியம் இல்லாதவனாக இருக்கிறேன், துர்பாகியசாலிங்கிற பாக்கியம் இல்லாதவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. சோ மித்ர சம்போதன பிரதமா. அஸ்மின் வந்து மகாராந்த புல்லிங்க இதம் சப்தம் சப்தமி விபக்தி ஏகவச்சனம். தேசே அகாராந்த புல்லிங்க தேச சப்த சப்தமி விபக்தி ஏகவச்சனம். அஸ்மின்ங்கிறது விசேஷனம் டு தேசம், நம்மளுடைய தேசம் அப்படிங்கறதுனால. மாம் வந்து தகாராந்த திரிலிங்கேஷு அஸ்மத் சப்தத்தோட வித்யா விபக்தி ஏகவச்சனம், என்னை வருதால. விகாய இத வந்து நான் அவ்யயமா எடுத்துட்டு இருக்கேன், என்னை தவிர அப்படிங்கறதுனால விகாய அவ்யயம். சர்வே அவ்யயம் தான், பட் வாட் இஸ் தி ரூபம்? It is actually, it is considered to be an avyayam only, but it is not an avyayam which cannot be split. Okay. It is v upasarga purvam ha dhatu plus yak pratyaya. v upasargam ha dhatu இல்லையா ஜி? ஆமா, ha dhatu, ha tyage. ஓகே, நான் அதான் எழுதல, நான் அவ்யயமும் எழுதிட்டேன். இதோட 3pa அது 3pa. ஓகே, உபசர்கா வருதுனால லப்ரத்தியை. உபசர்க்கம் வருதுனால லெப்பு வருது. அண்ட் விஹாய எப்பொழுதுமே துவா அண்ட் லெப்பு துமுனு they are considered to be avyayams only. Okay, we can say it is avyayam, but now we know, அதுக்கு மேல கொஞ்சம் கிராமர் படிச்சதுனால we have to say that how it comes. Okay ஜி. அடுத்து சர்வே வந்து மகாராந்த புல்லிங்க சர்வநாம சப்தத்தை பிரதமா விபக்தி பகுவச்சனம். சர்வே அபி அவ்யயம். குஷலினக இதுவும் நான் அவ்யயமா எடுத்துட்டு இருக்கேன். குஷலினக ஏவ இந்த இடத்துல சர்வே வந்து நீங்க என்ன சொன்னீங்க? என்ன இது 1-3 தானே பகுவச்சனம், பிரதமா விபக்தி பகுவச்சனம். குஷலினஹா also is 1-3 only. 1-3 சர்வேக்கு எல்லாரும்ங்கிற மாதிரி அதுவும் எடுத்துக்கலாம். நான் அவ்யயம்னு போட்டிருக்கேன், ஆனா அத இதுவும் எழுது குஷலினக. அதாவது குஷலின் சப்தம். ஓகே, அது பார்த்தேன். குஷலின் சப்தம் அது நம்ம நிறைய படிச்சிருக்கோம். நம்ம வந்து இனி பிரத்யயா வரும்ல, குஷலம் அஸ்ய அஸ்தி இதி குஷலின். அந்த மத்வார்த்த பிரயோகத்துல மத்து பிரத்யயா. ஓகே, சோ இனி பிரத்யயா, அத மாதிரி இனி பிரத்யால
குஷலின் சப்தம். So அது Okay. குஷலி, குஷலினௌ and குஷலினஹ. பிரதமா குஷலின. விபக்தி is like பகு பகுவச்சனம் சர்வே வந்திருக்கனால பகுவச்சனம். ஆ. ஏவ அவ்யயம். ம். இந்த இடத்துல வந்து குஷலினக இந்த இடத்துல விசர்கசிய லோபக அந்த குஷலின ஏவ அப்படிங்கறதுனால குஷலினக ஏவ. அகம் பரம் மந்த பாக்யம். அப்ப இது சர்வே நான் பி கூட நீங்க ஒரு இது சொல்லலாமே அங்க. ஆமாஜி ஆமாஜி பூர்வ ரூப சந்திக்கா அதை விட்டுட்டேன், இதை சொல்ல விட்டுட்டேன். சர்வே அப்படி பூர்வ ரூப சந்தி வருது. அடுத்தது அகம் பரம் மந்த பாக்யம். நான் மட்டும்தான் பாக்கியம் இல்லாதவன், அதாவது துர்பாகியசாலி அப்படிங்கறதுல அகம் வந்து சர்வநாம சப்தம். அகம் தத்தமா விபக்தி ஏகவச்சனம். அப்புறம் பரம்ங்கிறது அவ்யயம். மந்த பாக்யம் அப்படிங்கறது நான் அப்படியே தான் எழுதினேன். மந்த பாக்யம் மந்த பாக்ய சப்தத்தை ஒரே சப்தம் தான். ஒரே மந்த பாக்ய சப்த அக்காராந்த நபும்சகலிங்க மந்த பாக்ய சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். द्वितीया द्वितीयावा? अहम इज द प्रथमा विभक्ति ना. ஆமா, நான் மட்டுமே துர்பாகியசாலி அப்படி அந்த மாதிரி பிரதமா வராதாஜி? ஆமா, பிரதமா வராது. இல்ல புரியல எப்படி, ஏன் द्वितीया? I am unfortunate. அது that is இது கர்மபதம். ஓ, நபும்சகமா இருக்கிறதுனால ஓகே அது ஓகே द्वितीयाவா சொல்றேன். ஓகே அஹம் ஓகே. மந்தபாக்யம் அஸ்மி எடுத்துக்கோங்க. ஆமா அஸ்மி, ஆமா கரெக்ட். நான் துர்கா அது வந்து அத்தியாகாரத்துல எடுத்துக்கோங்க. நன்மசாரியாக இருக்கிறேன் அப்படின்னு அப்படிதானே? ஆமாமா, அது நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படி வரும். பட் இட் Okay. இஸ் द्वितीया only. நம்ம தமிழ்ல பண்ணும்போது நான் வந்து அன்பார்ச்சுனேட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். நீங்க என்ன சொல்றேன், நான் வந்து என்ன தமிழ்ல என்ன சொன்னேன் இருக்கு, வந்து பாக்கியம் இல்லாதவனாக இருக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே, மந்த பாக்கியம் பாக்கியம் இல்லாதவனாக இருக்கிறேன், நான் மட்டும். ஓகே ஓகே. இல்ல द्वितीयाனா மந்த பாக்ய இது வர வேண்டாம். மந்த பாக்கியத்தை பாக்கியத்துடன் இருக்கிறேன். द्वितीयाல வந்து சதுர்த்தியும் வரலாம். ஓகே ஜி, ஓகே. சதுர்த்தியோட மீனிங்லயும் द्वितीया வரலாமா? ஓகே. சோ இந்த இடத்துல மீனிங் கான்டெக்ஸ்டுவல் மீனிங்ஸ் இட் இஸ் द्वितीया only. சரி ஜி, ஓகே. द्वितीया நான் தப்பா எழுதிருக்கேன். ஓகே, அது மட்டும் தான். அதோட ஓகே மேடம், அடுத்த சென்டென்ஸ் நான் பண்ணட்டுமா? பண்ணுங்க. மர்தலஹ குதஸ்த்வம் மந்தபாக்யம் கஸ்தே துக்க ஹேதுஹு. எதனால் துரதிருஷ்டம் உன்னுடைய துக்கத்திற்கு காரணம் கேட்கிறேன். எதனால் துரதிருஷ்டம், உன் துக்கத்துக்கு காரணம் எது? கரெக்டா? அப்படி மத்தளம் கேட்டது. குதஸ்துவம், குதக துவம் விசர்க சகாரம், துவம் தகாரந்த த்ரிஷ்லிங்கேஷு யுஷ்மத் சப்தம் பிரதமா ஏகவச்சனம். குத்தக வந்து என்னது? குத்தக அவ்வியம் தானே மேடம்? அவ்வியம் தான். பட் இங்க நம்ம வந்து நீங்க என்ன மீனிங் சொன்னீங்க? எதனால் அப்படின்னு நீங்க எடுத்துக்கும்போது கஸ்மாத் காரணாத். ஓகே, பஞ்சமி பஞ்சமி தான் எதனால் அப்படின்னு. குத்தக இஸ் an அவ்வியம். But here we must understand the meaning is கஸ்மாத் காரணாத் அப்படின்னு. பஞ்சமி விபக்தி மாதிரி எடுத்துக்கணும். ஓகே. கஸ்தே கஹா தே விசர்க சகாரம் இங்கும் வருது. கஹா வந்து மகாரந்த புல்லிங்க கிம் சப்தம் பிரதமா ஏகவச்சனம். தே வந்து தகாராந்த த்ரிஷ்லிங்கேஷு யுஷ்மத் சப்தம் ஷஷ்டி விபக்தி ஷஷ்டி ஏகவச்சனம். துக்க ஹேதுஹு அது எப்படி மேடம், ஒரே வேடா? ஆமா, ஒரே வேடா தான். துக்க ஹேதுஹுன்னா நான் உகாராந்த புல்லிங்க துக்க ஹேது சப்தம் பிரதமா ஏகவச்சனம் எடுத்திருக்கேன். கரெக்டா? அவ்வளவுதானே மேடம்? உன்னுடைய
எதனால் துரதிர்ஷ்டம், உன்னுடைய துக்கத்திற்கான காரணம் என்ன? கரெக்டா? யா ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். ஓகே மேம், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் நீங்க பண்ணுங்க அடுத்த சென்டென்ஸ். ராஜேஸ்வரி பண்றேன் மேடம், பண்றேன்.